அதாவது பார்த்தீங்கன்னாங்க, பூமர் அங்கிள்னு ஒரு ஷோ பண்ணலான்னு இருக்கேன். அது நான் பூமர் அங்கிளாவே நான் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காண்டி தான் அந்த ஷோ பண்ணலான்னு இருக்கேன். பட்டு சடனாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வீட்ல வந்து நான் அதுக்கு ஒரு ஷோபாலாம் ரெடி பண்ணி அங்கே வச்சு தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போ சடனாக ஏன் பேசுறேன்னா, ஒரு நியூஸ் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அதாவது ஏற்கனவே லைட்டா பார்த்தேன். அத அப்படியே கடந்து போயிட்டேன். அந்த நியூஸ் ஃபுல்லா டெப்த்தா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி மனசுக்குள்ள ஒரு மாரி உறுத்தலா இருந்துச்சு. நான் அந்த பூமர் அங்கிள் ஷோவே ஃபன்னா தான் பண்ணணும்னு நெனச்சேன். பட் இந்த இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் உறுத்தலா இருந்தப்ப, சரி இது டைரக்ட்டா ஃபர்ஸ்ட்டு பேசிருவோம். இந்த நியூஸ பத்தி ஃபர்ஸ்ட்டு பேசிருவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வரப்போற ஒவ்வொரு கன்டென்ட்டையும் நம்ம ஃபன்னா பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுலேருந்து பேசுவோங்கிறதுக்காக பேச வந்தேன். அதுவும் ஒரு கேள்வியா தான் கேட்கணும்னு நெனச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, கர்நாடக மாநிலத்தில வந்து 12 வயசு பையன் வந்து ஒரு 14 வயசு பையன வந்து கத்தியால குத்திட்டான். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம்க்காண்டி. வீடியோ கேம் விளையாண்டுருக்கப்ப அதில ஒரு பிரச்சனை வரப்ப கத்தியால குத்திருக்கான். இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நெனைக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு வந்து ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 90 கிட்ஸ் தான்ப்பா. நான்லாம் ஒரு பட்டன் ஃபோன் வாங்குறப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஒரு பட்டன் ஃபோனே வாங்க முடிஞ்சுச்சு. பட் இப்பலாம் அப்படி கிடையாது. சின்ன வயசுல பிறந்த குழந்தை வந்து வெளிய அழுகுறப்ப அந்த சவுண்ட கூட பேரண்ட்ஸால கேட்க முடியல. உடனே ஃபோன தூக்கி கையில குடுத்துடுறாங்க. ஸோ அப்படி கையில குடுக்குறப்ப அந்த பெ பெ பிள்ளை என்ன ஆகுதுங்க, அதுக்குள்ள தான் அடிக்ட் ஆகுது. அதுதான் நம்மளோட உலகம்னு நெனச்சுக்குதுங்க தவிர, வெளிய இருக்கிற இந்த உலகத்த பார்க்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அதுக்குள்ள எல்லாமே வந்துருது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில கேம் விளையாண்டா கூட ஸ்மாக் டவுன் கிரிக்கெட் கேம் தான் விளையாடுவோம். ஸ்மாக் டவுன் கேமுக்கு காசு கட்டி விளையாடுறப்ப, அதுக்கே பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருப்போம். ப்ளே ஸ்டேஷன்ல வந்து விளையாண்டுட்டு இருப்போம். ப்ளே ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. அதில போய் விளையாண்டுட்டு இருக்கப்ப, பெத்தவங்க வருவாங்க. நான்லாம் விளையாண்டுட்டு இருக்கப்ப பக்கத்தில ஒரு பையனுக்குலாம் அவங்க அம்மா வந்து விளக்கமாத்த எடுத்து அடி அடின்னு அடிச்சாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்மாக் டவுன்ல ரத்தம் வர்ற மாரி ஒரு சின்னஸ் அது ரத்தம் வரும்ல, பிளட் வர மாரிலாம் காமிப்பாங்கல்ல. அத பார்த்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடி அடின்னு அடிச்சாங்க. பார்த்தீங்களா? அந்த ஒரு இதுக்கே முந்தி ஒரு காலத்துல அடி வாங்குனவங்க, இப்பலாம் அப்படி கிடையாது. ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி இப்படி எல்லா கேமையும் அசால்ட்டா சின்ன குழந்தைங்கலேருந்து விளையாட விடுறப்ப, கொலைக்கான விஷயங்கள் வந்து இப்ப ரொம்ப ஈஸியாயிருது. இப்போ ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு கொடூரமான ஒரு மரணம்னு வச்சுக்கிறோமே, அந்த மரணத்த நம்ம ஒரு தடவ அந்த பாடிய பார்க்குறப்போ ஒரு மாரி உமட்டிக்கிட்டு வரும். அதே கன்டினியூவா 10 தடவ, 20 தடவ பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அந்த கேஷுவலா ஈஸி ஆயிருதுல்ல. அதே கன்டென்ட் தான் இப்ப இந்த பசங்களுக்கும் விதைக்கப்படுது. ஒரு ஒரு கேம்ல வந்து ஒரு மர்டர பார்க்குறப்போ, மொத பார்க்குறப்போ ஒரு மாரி முகம் சுளிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் போக, 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 போக அந்த விஷயத்த பார்க்க, பார்க்க அது ரொம்ப ஈஸியாயிருது. ஸோ, இந்த மாரி பண்ணிட்டா நமக்கான தேவையானது கிடைச்சிருங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள தான் பசங்க போயிடுறாங்க. அதனாலயே என்னவோ இந்த கேம் வந்து என்ன ஆயி போச்சுன்னா, இந்த கேம் விளையாடுறப்ப அசால்ட்டா அவன் கத்தி எடுத்து குத்திட்டான். குத்திட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, அவன கூட்டு போறப்ப, "ஏம்மா என்ன கூட்டு போறாங்கம்மா, தயவு செஞ்சு ப்ளீஸ்மா உட்றாதீங்க. என்ன பிடிச்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ்மா என்ன உட்றாதீங்க. என்ன அனுப்பி விட்றாதீங்கங்கிறான்." அவன இப்ப இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டாங்க. சரி அவனுக்கு தண்டனை குடுத்தாச்சு. இந்த ஃபோன குடுத்து கெடுத்து வச்ச அந்த பெத்தவங்களுக்கு ஏதாவது தண்டனை வேணும்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சட்டம் வந்து இந்த மாரி ஒரு பாதிப்பு குழந்தைகளுக்கு ஏற்படுதுன்னா, அதுக்கு பெத்தவங்களுக்கு ஏதோ ஒரு தண்டனை குடுக்குற பட்சத்தில தான் பெத்தவங்க இனிமேல் கொஞ்சம் சரியா நடந்துக்குருவாங்கன்றது என்னோட தாட்டு. அவங்களுக்கும் ஒரு 50% ஏதாவது ஒரு தண்டனை குடுக்குறப்ப தான் இது கரெக்ட்டா இருக்கும். அதே அப்புறம் நாங்களே சொன்னா அவன் ஃபோன் எடுத்துட்டு போறான்னா, அப்படி கிடையாதுல்ல. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. நாம தானே பெத்துருக்கோம். ஆரம்பத்திலேருந்து அத ஒரு வகைப்படுத்தியிருக்கலாம்ல. அப்படி வகைப்படுத்தாத வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆகையால என்ன பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களுக்கும் இதுக்கு தண்டனை வேணும்னு நான் நினைக்கிறேன். பூமர் அங்கிள் சொல்ல இந்த விஷயத்த நான் ஒரு சீரியஸ்னஸா எடுத்து பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது? பெத்தவங்களுக்கு தண்டனை குடுக்கலான்னு தோணுதா? குடுக்கக்கூடாதுன்னு தோணுதா? பிள்ளைகளோட அப்படியே நிப்பாட்டிறலாமா? நிப்பாட்டினா அந்த பிள்ளைக வளர்ந்து வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து திருப்பி வர்றப்ப அவன் சரியா தான் வருவான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ் எல்லாம் கீழ போஸ்ட் பண்ணுங்க. அத பத்தி நான் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம். நன்றி, வணக்கம்.